தினமொரு வசனம். யோவான் 17வது அதிகாரம் வசனம் 4, 5. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். வாழ்வு என்பது உயிருடன் இயங்குவது மட்டுமல்ல, எதற்காக இயங்குகின்றோம் என்பதையும் உள்ளடக்கியதே அது. உடல் இருக்கிறது, அந்த உடலில் உயிர் இருக்கிறது, எனவே வாழ்கின்றோம் என்பதல்ல வாழ்க்கை. இந்த உடலில் எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமானது. உடல் உணவை கேட்கிறது, உடைகளை கேட்கிறது, இன்பங்களை கேட்கிறது, சௌகரியங்களை கேட்கிறது. இவைகளை கொடுப்பதற்காக உழைக்கின்றோம், பணம் ஈட்டுகிறோம், தேவைகளை சந்திக்கின்றோம். உடலின் தேவைகளை சந்தித்ததில் சற்று திருப்தி அடைகிறோம். ஆனால் இதன் பெயர்தான் வாழ்தலா? இவ்விதம் வாழ்வதற்கும் மிருகங்கள் வாழ்வதற்கும் என்ன வித்தியாசம்? மிருகங்களுக்கு தேவைகள் குறைவு, அதிகமாக அவைகளுக்கு தேவைப்படுவது உணவுதான். எனவே உடல் கேட்கின்ற உணவை தேடுவதிலேயே அவைகளின் வாழ்க்கை முடிவுறுகிறது. மனிதனின் வாழ்வு விசேஷமானது. அவன் வாழ்வதற்கு கிடைத்த வாய்ப்பினை உடலின் தேவைகளை சந்திப்பதற்காக மட்டும் உபயோகிக்காமல் மேலான நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். இந்த வாழ்வை அல்லது இந்த பூமியில் உயிருடன் செயல்படுவதற்கு கிடைத்த வாய்ப்பினை நல்ல நோக்கத்திற்காக செயல்படுத்தாவிட்டால் அந்த வாழ்வு பயனற்றது. அந்த வாழ்வு மனதிற்கு திருப்தியை தராது. வேலை செய்தாலும், தொழில் செய்தாலும், கல்வி கற்று உயர்நிலை அடைந்தாலும், ஆட்சி அதிகாரங்களில் அமர்ந்தாலும், இறை பணியில் ஈடுபட்டாலும் அவைகளின் பிரதான நோக்கம் உடலின் தேவைகளை சந்திப்பதாக மட்டும் இருந்தால் அது ஓர் உடலை மையமாக கொண்ட அர்த்தமற்ற ஒரு வாழ்வே. இந்த உடலின் தேவைகளை சந்திக்கும் வாழ்வின் எல்லைகளை கடந்து போய் வாழ கிடைத்த வாய்ப்பினை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். தேவனை நமக்குள் அறிகின்ற ஒரு அனுபவத்திற்காக, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக, தேவனோடு இணைந்து வாழும் ஒரு அனுபவத்திற்காக இந்த வாழ்வை பயன்படுத்த வேண்டும். அந்த வாழ்வுதான் இயேசு வாழ்ந்த வாழ்வு. இப்படி ஒரு வாழ்வுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த வாழ்வு. நாமும் அதுபோல வாழ முன்வருவோமா? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் மனிதனாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.